அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கீங்க, எதுவும் படம் டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் கேள்வி கேட்க எஸ்கே ஒரு சூப்பரான பதில கொடுத்திருக்காரு. கதை வேணா இருக்கு, வந்து கேட்டுக்கோங்க, பட் படம் எடுக்கலாம் வழி இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, எஸ்கே என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். எஸ்கே என்று அழைக்கப்படக்கூடிய சிவகார்த்திகேயன் நடிப்புல இருந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் உருவாகிட்டு இருக்கு. கடந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவரோட அமரன் திரைப்படமானது வெளியாகி இருந்துச்சு. இந்த படமானது மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருக்கு. இந்த படத்துக்கு வரவேற்பு வசூலும் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் சில தினங்கள்லயே இந்த படமானது ஓடிடில ரிலீஸ் ஆகி இருக்கு. அமரன் திரைப்படத்தோட ப்ரொமோஷன்கள்ல அடுத்தடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயன். குறிப்பா இயக்கத்தை பத்தி சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆல்ரெடி நெல்சன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்ததை பத்தியுமே சிவகார்த்திகேயன் சில விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த நிலையில தான் சிவகார்த்திகேயன் கிட்ட நீங்க இயக்குனரா ஆவீங்களா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் சூப்பரான பதில கொடுத்திருக்காரு. இத பத்தி எஸ்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் முன்னாடி நெல்சன் இயக்கத்துல வேட்டை மன்னன் அப்படின்ற படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கேன். டைரக்ஷன் ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒரு டைரக்டரா இருக்கணும் அப்படின்னா பொறுமை ரொம்பவே அவசியம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்காகவும் ரொம்ப பொறுமையா இருக்கணும். என்கிட்ட நிறையவே ஐடியா இருக்கு. என்கிட்ட வந்து டைரக்டர்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஐடியாவை சொல்ல நான் தயாரா இருக்கேன். அந்த கதைக்களத்தை வச்சு அவங்க கதையை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் சிறப்பா பேசியிருக்காரு. அமரன் திரைப்படத்தோட வெற்றிக்கு பிறகு இப்ப ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. அந்த படத்தோட பூஜையானது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா மழை காரணமா தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. விரைவிலேயே அந்த படத்துக்கான பூஜை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் SK25 அதாவது சுதா கொங்குரா இயக்கத்துல புறநானூறு படத்துல இணைய இருக்காரு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.